சொல்லி வணக்கம். வாழ்க்கை மிகவும் சுவையானது. மனிதன் தான் முறையாக கொள்ள வேண்டும். இயற்கையினால் மனித உருவங்களை வேற்றுமை இல்லை. மற்ற விலங்குகளோடு ஒப்பிடும் போது பொதுவாக வேறுபாடு இல்லை. ஆனால் தகுதியினால் வேறுபடுகிறார். அது உண்மை. மனிதர்கள் இயற்கையாகவே நல்லவர்கள் தான். ஆனால் சூழ்நிலை கைதியாக மாறிவிடுகிறார்கள். ஒரு நண்பர் சொல்லுவார், இந்த மனிதர்கள் ஒரு சில விநாயகர் கொடுத்தால் கூட வாங்கி குடிப்பார்கள் என்பார். இன்று இது நடைமுறையில் உண்மைதான். கடைக்காரனோ ஆடி தள்ளுபடி என்கிறான். கடையில் கூட்டம் களை வெட்டுகிறது. அச்சய நிதியை அதிர்ஷ்டம் என்கிறான். உண்மை வரலாற்றையே மறைக்கிறான். ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்கிறான். காலை முதலை போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த இலவசத்துக்காக அடையும் வாழ்க்கை முறை சரியா? சரி என சிலர் சொல்லலாம். ஆனால் மனிதனாக வாழ இது சரியில்லை. நாம் வீட்டிற்கும் உழைக்க வேண்டும். நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் உழைக்க வேண்டும். முடிந்தால் நாட்டிற்கும் உழைக்க வேண்டும். காந்தி நாட்டிற்காக உழைத்தார். அந்த உழைப்பில் உறுதி இருந்தது. வெள்ளைக்காரர் துப்பாக்கி முனையில் ஒருங்கிணைத்து வைத்திருந்தார். அந்த ஒருங்கிணைப்பை காந்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மக்களை போராட்டத்திற்கு அழைத்தார். நேற்று வரை இருந்த வன்முறை போராட்ட முறையை மாற்றினார். அகிம்சை, ஒத்துழையாமை, உண்ணாவிரதம் போன்ற தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் புதிய போராட்ட முறையை கொண்டு வந்தார். மக்களும் முயற்சி கொண்டார்கள். சுதந்திரம் கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாது. ஆனால் மக்கள் காந்தியை நம்பினார்கள். போராட்டம் வந்தார்கள். இறுதியில் இந்தியா சுதந்திரம் பெற்றது. இதற்கு என்ன காரணம்? காந்தியும் காந்தியுடன் இணைந்த மக்களும் ஏற்றுக்கொண்ட அந்த காரியத்தின் உறுதியே காரணம் என்று. உலகில் மிகவும் பழமையான மனிதர் எனக்கு தெரிய முகமது அலி. இவர் ஒரு குத்து சண்டை வீரர். இவர் கலந்து கொண்ட எல்லா குத்து சண்டையிலும் மிகவும் எளிமையாக வெற்றி பெற்றார். இவர் ஒரு முறை கூறினார், என்னை யாராவது கனவில் குத்து சண்டையில் வெற்றி பெற்றதாக கனவு கண்டால் உடனே என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். அந்த அளவுக்கு தன் மீதும் தன் குத்து சண்டை மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார். அதே போலும் வாழ்ந்தும் காட்டினார். ஆனால் அவர் முன்படுத்தி வாழ்க்கை சற்று சோகமானது. இவர் பிறப்பால் கிறிஸ்துவர், கருப்பினர் இனத்தை சேர்ந்தவர். இவர் இயற்பெயர் ஆசியஸ் மார்சலஸ் கிரே. இவர் பிறப்பால் கிறிஸ்துவராகவும் கருப்பினராகவும் இருந்த காரணத்தால் அந்த கருப்பையின் வேறுபாடு இவரை எந்த உறவிலும் கலந்து கொள்ள விடாமல் தடுத்தது. இதனால் கொஞ்சம் கூடாதே யோசித்து எடுத்த முடிவுதான் கிறிஸ்துவ மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்திற்கு மாறுவது. இஸ்லாமிய மதத்தில் கருப்பர்கள் என்ற வேறுபாடு இல்லாத காரணத்தால் இவரை உலக நாடுகள் குண்டு சண்டையில் அங்கீகரித்தனர். இதனை உதாரணமாக சொல்லுவானால் 1957 தென் மாவட்டங்களில் முழுவதற்கும் ஜாதி கலவரத்திற்கு பின்னும் இடைப்பட்ட காலத்தில் பரம்பரை ஜாதி கலவரத்திற்கு பின்னும் ஒரு சில மக்கள் தன் ஜாதி ஒழிக்க இஸ்லாம் மதத்திற்கு மாறினார்கள். மாறி அந்த காலத்தில் அவர்கள் என்ன ஜாதி என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவர்களின் குழந்தைகள் காலத்திற்கு பிறகு அவர்கள் என்ன ஜாதி என்று யாருக்குமே தெரியாமல் போய்விட்டது. இதுதான் முகமது வாழ்விலும் நடைபெற்றது. உலகை திருத்த பல புரட்சியாளர்களும் சீர்திருத்தவாதிகளும் தோன்றியுள்ளார்கள். காரல் மார்க்ஸ் பொருளுடைமை தத்துவத்தை உலகிற்கு சொல்லி ஏழை பணக்காரன், முதலாளி தொழிலாளி என்ற வர்க்க பேதத்திற்கு எதிராக புரட்சி என்று சொல்ல உலகிற்கு அறிமுகம் செய்தார். வன்முறை மட்டும்தான் போராட்டம் என்ற நிலையை மாற்றி தன்னை வருத்திக் கொண்ட ஒரு போராட்டம் தான் அதன் பெயர் அகிம்சை என்று உலகிற்கு சொல்லி நெல்சன் மண்டேலாவின் முன்னோடியாக இருந்தார் காந்தி. இவர்கள் வரிசையில் இந்தியாவில் நிலவும் ஜாதி கொடுமைக்கு எதிராக தன் போராட்டத்தை தொடங்கினார் தந்தை பெரியார். இவர் போராட்டத்திற்காக எடுத்துக்கொண்ட கரு நேற்று வரை மக்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜாதி. அந்த ஜாதியை எதிர்த்து போராடினார். ஜாதி மனிதனை கீழ்மைப்படுத்துகிறது, ஆகியவற்றை விநியோகிப்பது என்றார். ஜாதி கடவுளால் படிக்கப்பட்டது என்றார்கள். அப்போ கடவுளை மீட்பு என்றார். கடவுள் மதத்தோடு கடவுள் என்றார்கள். அப்போ மதத்தை மீட்பு என்றார்கள். இப்போ இதனை யாரும் கேட்கவில்லை. பெரியாரை கடுமையாக விமர்சித்தார்கள். பெரியாரை அசிங்கமாக விமர்சித்தார்கள். இதனை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து தன் போராட்டத்தை தொடங்கினார். அவருடைய காலத்திலேயே வெற்றியும் கண்டார். படிக்க கூடாது என்று ஒதுக்கப்பட்ட மக்களை படிக்க வைத்தார். இடஒதுக்கீடு மூலம் வேலைக்கும் அனுப்பினார். கீழ் ஜாதி மக்கள் ஜாதி இல்லை என்று சொல்லுவதை விட மேல் ஜாதி மக்களையும் ஜாதி இல்லை என்று சொல்ல வைத்தார். ஆணுக்கு பெண் அடிமை, அடுப்பூரும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு, பெண் குழந்தை பிறந்தால் தண்ட செலவு என்றெல்லாம் தத்துவம் பேசிய இந்த நாட்டில் ஆண் பெண் பேதம் இல்லை என்று ஆண்களையே சொல்ல வைத்தார். பெண்களை அரசு கட்டிலில் ஏற்றி அழகு பார்த்தார். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்ற புதிய சித்தாந்தத்தை உலகிற்கு சொல்லி வெற்றியும் கண்டார். சான்றோர்களே, கொக்கின் தலையில் வெண்ணையை வைத்து வெண்ணெய் கொக்கின் கண்ணை மறைத்துடன் அந்த கொக்கை பிடித்தம் என்று சொல்லும் சித்தாந்தம் நமக்கு வேண்டாம். கடலில் பற்றியவுடன் மீன் பிடித்த செல்வேன் என்று சொல்லும் அந்த சித்தாந்தமும் நமக்கு வேண்டாம். சான்றோர்களை வாருங்கள், நேர்மையாக உழைப்போம், கடுமையாக உழைப்போம், வெற்றியை காண்போம். நன்றி. வாழ்க்கை என்பது என்ன? முற்களுக்கு முரட்டு இலைகள்
இதே போல்தான் வறுமைக்கும் செல்வத்துக்கும் இடையே நடக்கும் போராட்டத்தில் வாழ்வதுதான் வாழ்க்கை. நாம் காணும் மனிதர்கள் நம்மை விட உயர்ந்தவனாக இருக்கலாம், நம்மை விட தாழ்ந்தவனாகவும் இருக்கலாம், சமமானவனாகவும் இருக்கலாம். இவர்களோடு நாமும் வாழ வழி தேடுகிறோம் அல்லவா? அதுதான் வாழ்க்கை. ஒரு பக்கம் அறிவு, எதிர்பக்கம் செல்வம், இரண்டுக்கும் இடையே தகுதி. இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ துடிக்கிறோமே, அந்த வெற்றி தான் வாழ்க்கை. வெற்றி அவ்வளவு இயல்பானதா? இல்லை. 90 விழுக்காடு தோல்வியிலிருந்து கிடைக்கிறது. நாம் செய்யும் எல்லா முயற்சிகளுமே வெற்றியில் முடிந்துவிடும் என்பது இல்லை. அவை தோல்வியிலும் முடியலாம். அந்த தோல்வியையும் நம்முடைய அனுபவமாக கொண்டு தோல்வியை வெற்றியாக்குவதுதான் வாழ்க்கை. அமெரிக்கா ஒரு ஜனநாயகம் இருந்த நாடு. அந்த நாட்டில் முதலாளித்துவ சிந்தனையோடு கருப்பர் வெள்ளையர் என்ற இன பிரச்சனையும் உண்டு. இங்கு பிறந்தவர் தான் ஆபிரகாம் லிங்கன். இவர் கருப்பரிடத்தை சேர்ந்தவர். கருப்பர் இன மக்களின் உரிமைக்காக போராட வேண்டும் என்ற சிந்தனையுடைய இவர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட விரும்பினார். போட்டியும் விட்டார். ஆனால் அவருக்கே தெரியும் தோல்வியே அடைவோம் என்று. தோல்வியை அடைந்தார். ஒரு முறை இருமுறை அல்ல, 20 முறை தோல்வி அடைந்தார். தோல்வியை கண்டு அவர் மனவேதனை அடையவில்லை. தோல்வியால் ஏற்பட்ட வழியை அவர் ஏற்றுக்கொண்டார். 21வது முறை மீண்டும் போட்டியிட்டார். வெற்றி பெற்றார். சான்றோர்கள் அமெரிக்க வரலாற்றில் 3 ஜனாதிபதிகள் தான் உலகிற்கு தெரியும். ஜார்ஜ் வாஷிங்டன், ஜான் கென்னடி, ஆபிரகாம் லிங்கன். இதில் ஆபிரகாம் லிங்கன் கருப்பரிடத்தை சேர்ந்தவர் என்பதை மறந்து விடாதீர்கள். தோல்வியிலும் வெற்றி நிச்சயம். இப்பொழுது சொல்வதை அரசியலாக பார்க்க வேண்டாம். வாழ்க்கையில் சோர்ந்தவனுக்கு ஒரு தெம்பூட்டும் நிகழ்ச்சியாக பார்க்கலாம். கலைஞர் மு. கருணாநிதி பரவலாக தெரிந்தது அவர் ஒரு அரசியல்வாதி. ஆனால் அவர் ஒரு ஆளுமை மிகுந்த எழுத்தாளர், ஆற்றல் மிக்க கவிஞர், சமூக பார்வையோடு செயல்படும் சிந்தனை உடையவர், அற்புதமான பேச்சாளர். இவை அனைத்தும் பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி. ஆனாலும் இது உண்மை. இவ்வளவு ஆளுமை மிகுந்த கலைஞர் அரசியல்வாதி அரசு கட்சியில் தோல்வியடைந்தார். அண்ணாவின் மறைவுக்கு பின் கலைஞர் முதலமைச்சரானார். முதலமைச்சராவதற்கு மிகவும் துணையாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். காலங்கள் உருண்டோடின. 1972 எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது. அந்த முரண்பாடு அரசியல் வகையாக மாறியது. கலைஞர் தோற்கடிக்கப்பட்டார். எம்ஜிஆர் முதலமைச்சரானார். ஆனாலும் தன்னுடைய தொண்டர்களையும் கட்சிக்காரர்களையும் பக்கம் வைத்துக் கொண்டு வெற்றி பெற்றார் என்பது உண்மை. தனக்கும் தன் கட்சிக்காரர்களுக்கும் மந்திரி பதவி இல்லை, எம்எல்ஏ பதவி இல்லை, எம்பி பதவி இல்லை, நகர்மன்ற உறுப்பினர் பதவி இல்லை. எவையுமே இல்லாமல் தன்னுடைய கழக தோழர்களை தற்காத்துக் கொள்ள முடிகிறது என்றால் அதுதான் வெற்றி. ஆம் நண்பர்களே, முரசொலியில் காலையில் உடன்பிறப்பே என்று கடிதம் எழுதுவார். இதை படிப்பதற்காக லட்சக்கணக்கான கழக தோழர்கள் தவம் கிடந்தார்கள். அந்த கடிதத்தில் உலக அரசியல் இருக்கும், கடந்த கால அன்றைய நிலை அரசியல் இருக்கும், தற்கால அரசியலும் இருக்கும். இவை அனைத்தும் நையாண்டியையும் உணர்ச்சியும் கலந்து இருக்கும். விசாகால நெருக்கடி நிலை காலத்தில் நாளிதழ் செய்திகள் தணிக்கைக்கு சென்றன. இதனால் பல செய்திகளை வெளிப்படையாக எழுத முடியாது. குறிப்பாக சொல்வதானால் விசாகால நெருக்கடியில் கைது செய்யப்பட்ட தொண்டர்களின் பெயரை வெளியே சொல்லக்கூடாது என்ற விதி இருந்தது. ஆனாலும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் செய்தியை சொல்ல வேண்டும் என முடிவுக்கு வந்த கலைஞர் அண்ணா பிறந்த நாளன்று அண்ணா சமாதிக்கு வர முடியாது என்று பெயரிட்டு சிறையில் இருப்போர் பெயரை வெளியிட்டார். இப்படி கடிதங்கள் மூலமும் பேச்சின் மூலமும் 11 ஆண்டு காலம் தன்னுடைய தொண்டர்களை தன் பக்கமே வைத்துக் கொண்டார் என்றால் அதுதான் தோல்வியிலும் தன்னுடைய வெற்றி எனலாம். வாழ்க்கை என்றாலே போராட்டம் தான் என்று சிலர் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு அழகிய தோட்டம். அதை எந்த அளவிற்கு நாம் நேசிக்கின்றோமோ அந்த அளவிற்கு அது பூக்களையும் கனிகளையும் கொடுத்துக் கொண்டே இருக்கும். இதை உணராமல் தோல்வி என்பது நமக்கு வழங்கப்பட்ட பரம்பரை சொத்து என்ற முடிவுக்கு வருகிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. தோல்வி என்பது காலில் குத்தும் சிறு முற்கள் தான். ஆனால் பாதையே முற்களாக உள்ளது என்று சிலர் நினைக்கிறார்கள். இதனால் தற்கொலை வரை செல்கிறார்கள். தற்கொலை என்பது தோல்விக்கு தீர்வு அல்ல. ஏனோ தெரியவில்லை, நடுத்தட்டு இளைஞர்கள் தோல்வியை கண்டால் துவண்டு தற்கொலைக்கு செல்கிறார்கள். வேண்டாம், பழைய அறிவியல் அறிஞர்களின் வரலாற்றை படிப்போம். அவர்கள் தம் தோல்விக்கு பின் தான் சாதனையாளர்களாக பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஜி.டி. நாயுடுகளை வழங்கி இருக்கிறது. பெரும் சாதனையாளர்களை வரிசைப்படுத்துவோம். ஆகவே நாம் சாதனையாளர்களின் வரலாற்றை
ஆட்சிப்படுவோம். அவர்களிடமிருந்து